எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் Schezwan garlic butter prawns. இது ரிச்சான டிஷ், டேஸ்டியான டிஷ், யம்மியான டிஷ். ஆனா செய்யறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான ரெசிபி உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Schezwan butter garlic prawns செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நான் இப்போ சொல்றேன். prawns இன்னைக்கு நான் 1/2 kg அதாவது 500 grams எடுத்துக்கிறேன். ஒரு முட்டை, எண்ணெய் வந்து ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு. நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். அதுக்கு அடுத்ததா 1 teaspoon பெப்பர், 2 tablespoon cornflour மாவு, 1 teaspoon salt, 1 teaspoon dark soya sauce. இப்போ நான் சொன்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே prawns முதல்ல தனியா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஸோ கிரேவி பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ப்ரான்ஸ் போட்டுட்டு சால்ட், அடுத்ததாக பெப்பர் போட்டுட்டு சோயா சாஸ், அடுத்ததாக முட்டை போடணும். பட் முட்டை எப்பவுமே டைரெக்டாக வந்து ப்ரானில் போட வேணாம். ஸோ முட்டை வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு கெட்டு போனது கூட கிடைக்கலாம். ஸோ தனியாக ஒரு பவுலில் அது செப்பரேட்டாக ஊற்றி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். நம்மளோட மெயின் டிஷ்ஷில் எப்பவுமே எக்கு மட்டும் டைரெக்டாக ஆட் பண்ணவே கூடாது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 minutes ஊறட்டும். அதுக்கு அடுத்ததான் நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல அடுப்பு வச்சுட்டு நம்மளோட ப்ரான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரான்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிரேவி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 2 ஆனியன், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான பட்டர், 2 இன்ச் சைஸ்க்கு ஜிஞ்சர் வந்து நான் தோல் பீல் பண்ணி வச்சிருக்கேன், 10 பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் பிரவுன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆனியன் பல்ப் அதையும் வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன். Schezwan சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த வெங்காயத்தாளோட பின்னாடி இருக்கிற ஆனியன் பல்ப் இதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இஞ்சியும் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா பூண்டு. ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறமா கொத்தமல்லி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே சைஸில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சமைச்ச மாதிரியும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக coriander, இதையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்மளோட சாஸ் பண்ணுற ப்ராசஸை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டர், அதை போட்டுக்கலாம். பட்டர் இப்போ நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல எடுத்தோடனே இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா சிம் ஃப்ளேமில் பட்டரில் நல்லா வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா குக்காகி வரட்டும். அடுத்ததான் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த பேஸ் ஆனியன் பல்ப்ஸ், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், turmeric powder, அப்புறமா சால்ட். இதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம Schezwan சாஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு
இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகர், ஸோ அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற இந்த டிஷ் வந்து ஆக்சுவலி ஒரு செமி கிரேவியாக தான் வரும். உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்டர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே டிஷ் வந்து உங்களுக்கு ட்ரையாக வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம தண்ணி சேர்த்து ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போது 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸோ கம்மியாக அந்த பேஸ்ட் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக ட்ரையான ஒரு ப்ரான் ஃப்ரை கிடைக்கும். ஓகே, நம்மளோட கிரேவி நல்லா ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தாலும் நம்மளோட கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளோட ப்ரான்ஸை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் நல்லா கை வச்சு செப்பரேட் பண்ணி விட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வறுத்துருக்கோம் இல்லையா, ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பெரட்டி விடணும். அந்த கிரேவியில் வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாமே வந்து சோக் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட வாசனை, அந்த அரோமா வந்து ப்ரான்குள்ளே போகிறதுக்கு இப்படி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். Schezwan butter garlic prawns இவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சோன்னா வாயில் அந்த டேஸ்ட்டு அப்படியே பரவுது. ஸோ அந்த பட்டர் ஸ்மெல், அந்த கார்லிக் ஸ்மெல், முக்கியமாக அந்த செஷ்வான் சாஸ் ரொம்ப யம்மியாக இருக்குது. இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ப்ரான் செய்கிறதுலேருந்து இப்படி செஞ்சால் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இதை மறக்காமல் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு ரெசிபியும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.